கிழக்கு நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. ஈரான் மீதான இஸ்ரேல் அமெரிக்க தாக்குதல் கிட்டத்தட்ட ஒரு மாதத்தை அடைந்துள்ளது. இந்த வாரம் முடிஞ்சிருச்சுன்னா சரியாக 4 வாரங்கள் ஆகியிருக்கும். பிப்ரவரி 28ஆம் தேதி இந்த தாக்குதல் தொடங்கியது. இன்னைக்கு உலகமே ஒரு அதிர்ச்சியை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. ஏதோ 2 நாடுகள் ஒரு நாடின் மீது தாக்குதல் நிகழ்த்தியது அப்படின்னா அது எங்கேயோ கண்டெய்ன்டு பிரச்சனை அப்படிங்கிறது இல்லாம, ஈரான் பதிலுக்கு சுற்றியுள்ள 6 முக்கியமான எண்ணெய் வளங்களும் எரிவாயுவும் கொண்ட நாடுகளை தாக்க, அதற்கு பிறகு ஹார்முஸ் நீரிணைப்பு என்ற ஒரு சிறிய கடல் பகுதி, அதன் வழியாக எக்கச்சக்கமான கப்பல்கள் பிரைமரிலி இந்த எரிவாயு மற்றும் கச்சா எண்ணெயை தாங்கிக் கொண்டு வரக்கூடியவை, அவற்றின் போக்குவரத்து தடைபட இப்போ உலகெங்கிலும் ஏதோ ஒரு விதத்தில் பெட்ரோல் எரிவாயு தட்டுப்பாடு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். பிபிசியில் ஒரு நீண்ட கட்டுரை ஒன்று வந்திருக்கு. ஆசியாவில் உள்ள சில நாடுகளை கையில் எடுத்துக்கொண்டு அங்கே என்ன நடக்குது இப்போ இந்த போரினால, அந்த தாக்கம் என்ன அப்படிங்கிறத பற்றி அவங்க பேசுகிறாங்க. பிலிப்பைன்ஸில் ஆரம்பித்து இந்தியா வரைக்கும் நடுவில் ஒரு சில நாடுகளை அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. அதெல்லாம் நம்ம பார்த்துருவோம் என்ன அங்கே நடக்குது அப்படின்ட்டு. ஒன்று ஆயில் ப்ரைஸ், அதாவது கச்சா எண்ணெயோடைய விலை அதிகரித்திருக்கு. இது ரொம்ப அதிகமாக யாரை பாதிக்குது அப்படின்னா, இது ஆசியாவை பாதிக்குது. எதுக்காகன்னா, ஒரு பக்கம் கச்சா எண்ணெய் விலையேற்றம் அது உலகம் முழுக்க தான் நடக்குது. ஆனால் ஆசியாவுக்கான கப்பல் போக்குவரத்து, இந்த எண்ணெய் எரிவாயு ஆகியவற்றை தாங்கி வர வேண்டியது இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக வருகிறது. என்ன சொல்றாங்கன்னா, 90% எண்ணெய் மற்றும் எரிவாயுவை தாங்கி வரக்கூடிய 90% கப்பல்கள் இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக வருகின்றன. இதை கிட்டத்தட்ட கம்ப்ளீட்டாக ஷட் பண்ணியிருக்காங்க. அதில் ஒரு சில மாற்றங்கள் இருக்குது, அதை கடைசியாக சொல்கிறேன். அப்போ இதன் காரணமாக என்ன ஆகுதுன்னா, பல நாடுகளுக்கு கச்சா எண்ணெய் போய் சேரவில்லை, எரிவாயு போய் சேரவில்லை. அங்கே எல்லாமே பிரச்சனை இருக்குது. அதை ஒவ்வொன்றா நம்ம பார்த்துட்டு வருவோம் என்ன தான் நடக்குதுன்னு. ஸோ பொதுவாக இந்த நாடுகள் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, எம்ப்ளாயீஸ்க்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துட்டாங்க. நீங்கள் ட்ராவல் பண்ணி வராதிங்க, அப்போ உங்களுக்கு பெட்ரோல் தேவைப்படும், டீசல் தேவைப்படும். கார்லேயோ பைக்லேயோ வரீங்கன்னா பெட்ரோல் டீசல் தேவைப்படும். அதனால் வீட்டில் இருந்தே வேலை செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் தேசிய விடுமுறை அறிவிச்சிருக்காங்க. சிலர் பல்கலைக்கழகங்களையும் பள்ளிகளையும் மூடி இருக்காங்க. ஒரு கொஞ்ச நாளைக்கு லீவ் விடுவோம், நீங்கள் வீட்டோடையே இருங்கப்பா அப்படின்ட்டு. சீனா தான் இந்த ஆசிய நாடுகள்லேயே இந்தியாவையும் சேர்த்து அதிக அளவுக்கு எண்ணெய் கையிருப்பு வச்சிருக்கு. ஸ்ட்ராட்டஜிக் ரிசர்வ்ஸ்னு சொல்லுவோம். அது கூட 20% பெட்ரோல் டீசல் விலையை சந்தையில் ஏற்றி இருக்கிறது. இப்போ நீங்கள் அங்கே பெட்ரோல் டீசல் நீங்கள் உங்கள் வண்டிக்கு போடுறீங்கன்னா, அது கடந்த ஒரு மாதத்தில் 20% அதோடைய விலை ஏறி இருக்கு. இந்தியாவில் இப்போ தேர்தல் நடக்கிற காரணத்தினாலும் மற்ற சில காரணங்களாலையும் இது வரைக்கும் ஒரு பைசா கூட பெட்ரோல் டீசல் விலை ஏறலை. மற்ற பிரச்சனைகள் இருக்குது, அதெல்லாம் பார்ப்போம். இப்போ ஒவ்வொரு நாடாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு பிலிப்பைன்ஸை கையில் எடுத்துப்போம். இப்போ பிலிப்பைன்ஸில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த வாரத்தில் 2 நாளைக்கு முன்னாடி நேஷனல் எமர்ஜென்சி, ஒரு அவசர நிலையை அவங்க பிரகடனம் பண்ணியிருக்காங்க. ஏன்னா இந்த நாட்டுடைய எனர்ஜி சப்ளை, அந்த எனர்ஜி சப்ளையில் ஒரு பெரிய இம்மினன்ட் டேஞ்சர் இருக்கிறதுனால நாங்கள் ஒட்டுமொத்தமாக ஒரு அவசர நிலையை பிரகடனம் செய்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண மக்களை இது எப்படி பாதிக்குதுன்னா, அங்கே தினக்கூலி வேலை செய்கிற ஒருத்தரோட அவங்க பிபிசியில் இன்டர்வியூ பண்ணும் பொழுது அவர் என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு பொதுவாக 1000 to 1200 பெசோ கிடைக்கும். ஆனால் அது இப்போ பயங்கரமாக ப்ளம்மட் ஆகி கீழே விழுந்து 200 to 500 பெசோ தான் கிடைக்குது. அதாவது எனக்கு கிடைக்கக்கூடிய வருமானம் பாதியாக இருக்குது அல்லது கால் பங்காக ஆகியிருக்கிறது அப்படின்னு அவர் சொல்கிறார். இவர் இந்த டிரைவர், வண்டிக்கு டிரைவராக இருக்கிறவங்க, இவங்களுக்கெல்லாம் எக்கச்சக்கமான சிக்கல். பெட்ரோல் விலை கண்ணா பின்னான்னு ஏறி போயிடுச்சு. இது எப்படி இப்போ இந்த வண்டியை ஓட்டி, அதுக்கு பெட்ரோல் கிடச்சிதுன்னா வண்டியை ஓட்டி அவங்க எப்படி அவங்களுக்கு பணம் கிடைக்க போகுது அப்படிங்கிறதுல அவர் ரொம்ப கவலைப்படுறாரு. அவர் தன்னுடைய சொந்த கதை, சோக கதையெல்லாம் சொல்கிறாரு. என்னுடைய குழந்தைகள் எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிருக்கேன். அவங்கெல்லாம் எங்களுக்கு இந்த பிரச்சனை வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் ஓரளவுக்கு நல்ல ஒரு வசதியான வாழ்க்கை தான் இருந்தது, ஒரு டிரைவராக இருந்துமே கூட. இப்போ எனக்கு என்ன ஆகும் அப்படின்னே தெரியல. அடுத்த சில வாரங்களை எப்படி நான் கடத்த போகிறேன் அப்படின்னே தெரியல. இது தொடர்ந்ததுன்னா இது எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்குமே இது ஒரு சாவு தான் அப்படியே சொல்கிறாரு. இட் வில் டெஃபினெட்லி கில் அஸ், எங்களை இது சாவடிச்சிரும் அப்படின்னு சொல்கிறாரு. இது இந்த மாதிரி வண்டி ஓட்டுறவங்களுக்கு மட்டும் இல்லை, டிரைவராக இருந்து வண்டி ஓட்டுறவங்களுக்கு மட்டும் இல்லை, ஃபிஷர்மென், ஃபார்மர்ஸ்,
இவங்க எல்லாருமே விவசாயிகளுமே வந்து இந்த ஃபியூவல் விலை, எரிபொருள் விலை அதிகமானது வந்து அவங்களுக்கு மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்துருக்கு. இதில் பலர் வந்து ஒரு புது கிராப் வெஜிடபிள் ஃபார்மிங்லாம் நிறுத்திட்டாங்களாம். இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னு அந்த அரசு தெரிஞ்சுக்கிட்டு, அரசு வந்து எல்லாருக்கும் கொஞ்சம் கேஷ் பெனிஃபிட் கொடுக்கலான்னு பார்க்குது. ஆனால் அவங்க கொடுக்கக்கூடிய பணம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது. இதை வச்சுக்கிட்டு நாங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், ஒரு சின்ன ஒரு ஒரு மூவ், ஏதோ ஒரு கட்டத்தில் இஸ்ரேலும் அமெரிக்காவும் ஒன்றா சேர்ந்து சரி போட்டு அடிச்சிருவோம் இன்னைக்கு ஈரானை அப்படிங்கிறது எந்த மாதிரியான ஒரு சிக்கலை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னு பாருங்கள். அடுத்து தாய்லாந்துக்கு வருவோம். இது பிபிசி கட்டுரையில் தொடர்றாங்க. தாய்லாந்து வந்து பயங்கரமாக இந்த மேலை நாட்டு உடையை அப்படியே ஃபாலோ பண்ணுறவங்க. கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு தான் அவங்க வந்து பொதுவாகவே எல்லா இடத்துலையுமே அவங்க தோற்றமளிப்பாங்க. அந்த பிஸ்னஸ் கிளாஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ இந்த பிரச்சனையில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாரும் இந்த கோட் சூட் போடுறதை நிறுத்துங்க. ஏன்னா கோட் சூட் போட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு வேர்க்க ஆரம்பிக்கும். அப்போ ஏசி வேணும், ஏசியை வந்து சில்லுன்னு வைக்கணும், அதனால் அதை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணாங்கன்னா, பப்ளிக் ப்ராட்காஸ்டர் தாய் டெலிவிஷன் ஸ்டேஷனில் ஆங்கராக இருக்கிற ஒரு அம்மா சிரிமா சாங்லின், அவங்களுடைய கூட நியூஸ் படிக்கிறவரும் நியூஸ் நடந்துக்கிட்டு இருக்கும் பொழுதே அவங்க படிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கோட்டை கழட்டி கீழே வச்சுட்டு அவங்க படிக்கிறாங்க. அப்போ இதில் என்னன்னா ஒரு ஹிண்ட் கொடுக்குறாங்க எல்லார்ட்டையும். இப்போ இந்த பிரச்சனை எல்லாம் தீர்ற வரைக்கும் நம்ம இந்த கோட் சூட்லாம் போட வேண்டாம், எனர்ஜியை சேவ் பண்ணுவோம் அப்படின்னு. அதோட கூட அந்த அரசு என்ன சொல்லியிருக்குன்னா, இப்போ ஏர் கண்டிஷனில் நீங்கள் 26லேருந்து 27, 22, 23, 20, 18லாம் வைக்காதீங்க டெம்பரேச்சரை, 26லேருந்து 27 சென்டிகிரேட் வைங்க அப்படின்னு அவங்க வந்து ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. கூடவே கவர்மெண்ட் ஏஜென்சிஸ் எல்லாம் வந்து முடிஞ்ச வரை வீட்டிலிருந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்களும் என்ன சொல்ல வராங்கன்னா, பெரிய பிரச்சனை இல்லை, நாங்கள் எப்படியாவது சமாளிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, உண்மையில் அங்கேயும் தாய்லாந்துக்கும் ஒரு பெரிய பிரச்சனை வந்திருக்கு. இப்போ அடுத்து வந்து ஸ்ரீலங்காவை பார்ப்போம். ஸ்ரீலங்காலாம் ரொம்ப கொடூரமான ஒரு நிலையில தான் இருக்குது. அதில் ஒருத்தர் சொல்கிறாரு, ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் எங்களுக்கு வந்து எங்களுடைய பொருளாதாரம் பயங்கர மோசமாக இருந்தது. அப்போ எங்களுக்கு வந்து இந்த எண்ணெய், அதாவது பெட்ரோல் டீசல் அப்படின்னு வச்சுக்கோங்க, பெட்ரோலோ டீசலோ வாங்குறதுக்கு பணம் இருக்காது, பெட்ரோல் டீசல் இருக்கும், வாங்குறதுக்கு பணம் இருக்காது. இப்போ எங்களுடைய பொருளாதாரம் கொஞ்சம் மேம்பட்டுருக்கு, இன்றைக்கி வாங்குறதுக்கு பணம் இருக்குது, ஆனால் விற்கிறதுக்கு தான் வந்து கடைகளில் பெட்ரோல் டீசல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஒரு நிலையில தான் நாங்கள் இருக்கோம். அதனால் என்ன பண்ணியிருக்காங்க, நாட்டில் வெனஸ்டேயை பப்ளிக் ஹாலிடேயாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு வந்து திங்கள் செவ்வாய் அலுவலகங்கள் நடக்கும், வெனஸ்டே லீவு, அதுக்கப்புறமா வியாழன் வெள்ளி அலுவலகம் நடக்கும், திருப்பி சனி ஞாயிறு லீவு. ஸோ 2 நாள் 1 நாள் லீவு, 2 நாள் 2 நாள் லீவு, இப்படி போயிட்டுருக்கு. அப்போ இந்த ஒரு எக்ஸ்ட்ரா டே லீவ் விட்டது வந்து நீங்கள் ட்ராவலை குறைங்க, கட் பண்ணுங்கள், பெட்ரோல் யூசேஜை குறைப்போம் அப்படிங்கிறதுக்காக. இருந்தாலும் அவர்களுடைய பெட்ரோல் பங்க்கில் க்யூ பயங்கரமாக இருக்குது. ஏன்னா அவங்களுடைய அவைலபிலிட்டி ஆஃப் இது ரொம்ப பத்தலை. இதுதான் வந்து அவங்களுடைய சிக்கல். அடுத்து பர்மா வந்து தன்னுடைய பேரை முழுமையாகவே மயான்மார் அப்படின்னு மாற்றி வச்சிருச்சு. அவங்களுக்கு உள்நாட்டு போர் ரொம்ப நாளாக நடந்துகிட்டு இருக்குது. 2021 நடந்துகிட்டு இருக்கு. அவங்களுக்கு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை. நான் யூஸ்வலி வீக்லி மந்த்லிலாம் வந்து நண்பர்கள் எல்லாத்தையும் போய் பார்ப்போம். இப்போ வந்து வேலை செய்கிறதுக்கு, அதாவது ப்ரைவேட் டிரான்ஸ்போர்ட்டில் சொந்தமாக காரில் பைக்கில் போய் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ வேலை செய்கிறதுக்கே நாங்கள் வந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற அளவுக்கு எரிபொருள் கிடைக்காததுனால இந்த மாதிரி நடக்கிறோம் அப்படிங்கிறாங்க. இப்போ இந்தியாவுக்கு வருவோம். ஏன்னா நமக்கு வந்து பிபிசி போட்டிருக்கிற நியூஸ் இது, நமக்குமே பல விஷயங்கள் நமக்கு தெரியும். நம்முடைய மிகப்பெரிய பிரச்சனை இங்கே எதில் அப்படின்னு பார்த்தா எரிவாயுவில். எண்ணெய் கிடச்சிக்கிட்டு இருக்கு, பெட்ரோல் டீசல் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அவ்வப்போது யாராவது பீதி கிளப்பி விட்டுறாங்க, எப்பா தட்டுப்பாடாம்பா அப்படின்னு உடனே எல்லாரும் போய் கியூவில் நிற்கிறாங்களே தவிர, பெட்ரோல் டீசல் இருப்பு இருக்குது, அது தொடர்ச்சியாக இன்னி வரைக்கும் கிடச்சிக்கிட்டு இருக்கு. ஆனால் ஷார்ட்டேஜ் ஆஃப் கேஸ் இருக்கிறதுனால ஒரு சில எக்ஸாம்பிள் மட்டும் கொடுத்துருக்காங்க. குஜராத்தில் செராமிக்ஸ் இண்டஸ்ட்ரி, இந்த டைல்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க இல்லையா, அந்த டைல்ஸ் பண்ணக்கூடிய நிறுவனங்கள் எல்லாமே வந்து பிரச்சனையில் இருக்குது. இந்த டைல்ஸுங்கிறது என்னென்னா கிளேசிங் அப்படின்னு சொல்லுவோம். அதை ஒரு வித மண் வந்து போட்டு அந்த அச்செல்லாம் போட்டதுக்கு பிறகு ஹை ஹீட்டில் மேல் பாகம் கிட்டத்தட்ட உருகி கண்ணாடி மாதிரியாக ஆகும். சாஃப்டாக இருக்கிற அந்த கிளேயை வந்து இருக்குது, அதுதான் வந்து
அந்த டைலோடைய ஃபார்மேஷன். அதுக்கு இவங்க வந்து முழுமையாக கேஸை எரிக்கிறது, அதை வைத்துக்கொண்டு அந்த ஹீட்டை வச்சு இதை பண்ணுறது அப்படிங்கிறதுல இருக்காங்க. ஏன்னா அது ஒரு பயங்கரமான ஒரு பேக்கிங் ப்ராசஸ் மாதிரி அது அப்படின்னு வச்சுங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி அவங்களுக்கு கேஸ் கிடைக்காதனால வீடுகளுக்கு கேஸ் தரதுலேயே சிக்கல் இருக்குது. அதனால இண்டஸ்ட்ரியல் யூசேஜ் எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போ அங்கே வந்து கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள். இது குஜராத்தில் ஒரு ஒரு புள்ளி. அப்போ இதை மொத்தமாக எடுத்திங்கன்னா இன்னும் நிறையா பிரச்சனை இருக்கும். அதில் வேலை செய்கிறவங்க எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, இப்பொழுதைக்கு எங்களை வேலைக்கு வச்சிருக்கிறவங்க வந்து சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. ஆனால் இது எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்குமா? ஏன்னா ஏதோ ஒரு கட்டத்தில் இந்த வேலையே நடக்கலைன்னா சும்மா வச்சு எவ்வளோ நாளைக்கு சாப்பாடு போடுறது? அப்போ நீங்கள்லாம் கிளம்பி போயிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இவங்கெல்லாம் வந்து சம்பளம் இல்லாமல் வறுமையில் வாட வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். இதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா, 60% எரிவாயு நம்ம வந்து இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் 90% இந்த ஹார்முஸ் நீரிணைப்பு வழியாக வருது. இதை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடியே பேசிட்டோம். அது இப்போ பெரும்பாலும் மூடப்பட்டிருக்கு. அதில் ஒரு மாற்றம் வரலாம். அதை அடுத்து நான் பேச போகிறேன். இதை தவிர இன்னொரு பிரச்சனை என்னென்னா, நமக்கு இந்த எரிவாயு பெருமளவு கொடுப்பது கத்தார் நாடு. இந்த கத்தார் நாடுடைய மிக முக்கியமான இயற்கை எரிவாயு உற்பத்திக்கான அந்த இடம். இதில் இந்த டெக்னிக்கல் விஷயம் ஒன்றே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இயற்கை எரிவாயுங்கிறது வந்து வாயு வந்து எப்போவுமே அதிக இடம் பிடிக்கும். இப்போ அதிக இடம் பிடிக்கக்கூடிய ஒன்றை வந்து நீங்கள் கண்டெய்னரில் ஏற்றி ஷிப்பில் ஏற்றி அனுப்புறதுங்கிறது கஷ்டம். திரவமாக்கல் அப்படிங்கிற ஒரு மெத்தட் ஒன்று செயல்படுத்துவாங்க. இப்போ என்னென்னா, அந்த இயற்கை எரிவாயுவை அதோடைய டெம்பரேச்சர், அந்த டெம்பரேச்சரை குறைச்சி கிட்டத்தட்ட -260°C அதை எடுத்துகிட்டு போய், அப்போ அந்த இயற்கை எரிவாயு தானாகவே அது திரவமாக மாறும். வாயு திரவமாக மாறுது. அப்படியே என்ன ஆகிடும்னா வந்து மிக குறைவான இடத்த மட்டும்தான் பிடிக்கும். கிட்டத்தட்ட 20 மடங்கு 30 மடங்கு அதோடைய வால்யூம் குறையும். அப்போ வந்து நீங்கள் எவ்வளவு சேகரிக்க முடியும் பை வெயிட் அப்படின்னு பாருங்கள். ஆனால் இது என்னென்னா, அந்த ஸ்பெஷலைஸ்டு டெம்பரேச்சரில் இருக்கணும். 260 அல்லது அதற்கு கீழே -260 அல்லது அதற்கு கீழே °C இருந்தால்தான் இது வந்து திரவ நிலையை அடையும். அப்போ திரவ நிலையில் அடைஞ்ச உடனே அதை நீங்கள் வந்து பெரிய பெரிய டேங்கரில் ரொப்பி, கிட்டத்தட்ட பெட்ரோல் மாதிரி. என்ன வித்தியாசம்? இப்போ பெட்ரோல் ரொப்புறீங்க அப்படின்னா ரூம் டெம்பரேச்சர்லேயே அது வந்து திரவமாக இருக்கும். ஆனால் இயற்கை எரிவாயுவை திரவமாக்க நான் சொன்ன மாதிரி -260க்கு போகணும்னா அந்த கண்டெய்னரையே நீங்கள் வந்து -260 வச்சிருந்து அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும். அப்போ அது டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்கும்போது அதோடைய டெம்பரேச்சர் அந்த குறைவாகவே இருக்கணும். வந்து அதை இன்னொரு நாட்டில் இறக்கினதுக்கு பிறகு அதை ப்ராசஸ் பண்ணி அதை வந்து சிலிண்டரில் அடைக்கிறது போன்ற என்ன மாதிரி அதை ப்ராசஸ் பண்ண போகிறாங்களோ அவங்க பண்ணணும். அப்போ இவ்வளவு காம்ப்ளெக்சிட்டி இருக்கிறதுனால கச்சா எண்ணெயை நீங்கள் கப்பலில் எடுத்துகிட்டு போகிறது ஈஸி. திரவமாக்கப்பட்ட இயற்கை எரிவாயுவை எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம். இந்த பார்ட் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன் வந்து கத்தாரில் கிடைக்கலன்னா வேற எங்கேயாவது போய் வாங்கிட்டு வா அப்படின்லாம் வந்து தாட் பூட்னு சொல்ல முடியாது. வேற எங்கே போய் வாங்குறது? வேற யார் நமக்கு அருகில் இதை பண்ணிட்டு இருக்காங்க? அமெரிக்காவில் இருக்குது. அமெரிக்கா நிறைய எரிவாயுவை உற்பத்தி பண்ணுது. இப்போ அமெரிக்காவில் போய் நம்ம எரிவாயு வாங்கணும், அதெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாமே பேச்சு நடந்துகிட்டு இருக்கு. அது எல்லாத்தையும் நம்ம செய்யறதுக்கான ஒரு நேரம் இருக்குது. அவங்க இந்த எக்ஸ்ட்ரா இப்போ பெருமளவு இயற்கை எரிவாயுவை பயன்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சில நாடுகள், அதுலேருந்து தான் அவங்க வந்து மின்சாரம் உற்பத்தி பண்ணுறாங்க. இப்போ அவங்க எல்லாருமே இப்போ டெஸ்பரேட்டாக வேறு ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ எல்லாருமே சேர்ந்து போட்டி போட போகிறோம் இதுக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பாருங்கள். மும்பையில் வந்து கிட்டத்தட்ட 20% ஹோட்டல்கள், ரெஸ்டாரண்ட் எல்லாம் பாதி அல்லது முழுதாக மூடிட்டாங்களாம். சாப்பாடு சப்ளை பண்ண முடியல. கேஸ் இல்லாததுனால சமைக்கிறதுக்கு நேரம் அதிகமாகுது. எதை வச்சு சமைக்கிறாங்கன்னு எனக்கு புரியலைங்க சத்தியமாக. அவங்க வந்து விறகடுப்பை வச்சு சமைச்சாங்கன்னா கட்டாயமாக நேரம் அதிகமாகும். உங்கள் எலக்ட்ரிக்கல் இண்டக்ஷன் குக்கர்ஸோ அல்லது அதற்கு இணையானவற்றை வைத்து சமைச்சாங்கன்னா வேகமாகவும் சமைக்கலாம். ஆனால் அவங்க வந்து ஐட்டம்ஸ் விச் டேக் லாங்கர் டு குக், அது அந்த மாதிரின்னு சொல்கிறாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் அவங்க வந்து ஆஃபரே பண்ணுறதில்ல. இப்போ மெனுலேயே இல்லை, வைக்கிறதில்ல, அதெல்லாம் எடுத்துடுறாங்க. அப்புறம் எங்கே பார்த்தாலும் கியூ நிற்குது. கேஸ் சிலிண்டர் வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு பயத்தினால கியூ நிற்குது. இல்லைங்க, பயப்படாதீங்க, நீங்கள் வீட்டுக்கு போங்க. நகர்ப்புறங்களில் 25 நாள்லையும் கிராமப்புறங்களில் 45 நாளையும் நான் சிலிண்டர் கொடுத்துட்றேன் அப்படின்னு அரசு சொன்னாலும் மக்கள் அதை கேட்க தயாராக இல்லை. ஆனால் உண்மையான பிரச்சனை வந்து இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்குது. ரெஸ்டாரண்ட் சப்ளையில்
ஒரு ப்ராப்ளம் இருக்குது. இதை மீறி இப்போ இன்றைக்கி வந்து நீங்கள் சென்னையில் நான் பார்க்குறேன், கிட்டத்தட்ட எல்லா ரெஸ்டாரண்ட்டுமே ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அவங்க என்ன அல்டர்னேட் பண்ணியிருக்காங்கன்னு தெரியல, நான் ஒன்றும் கேட்க ஆரம்பிக்கல. பட் நேஷ்னல் ரெஸ்டாரண்ட் அசோசியேஷன் ஆஃப் இந்தியான்னு ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் வந்து 5 லட்சம் ரெஸ்டாரண்ட்டுகளுடைய ஒரு மெம்பர்ஷிப் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கனைசேஷன். குக்கிங் கேஸ் சிம்பிளி இஸ் நாட் அவைலபிள் அப்படிங்கிறாரு. வணிக ரீதியாக ரெஸ்டாரண்ட்டுகளுக்கு தேவையான குக்கிங் கேஸ் கிடைப்பது இல்லை அப்படிங்கிறாரு. ஸோ இது நிச்சயமாக அதில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது. அப்போ இந்தியாவால் ஜஸ்ட் லைக் தட் மேலும் 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 அவங்களால வந்து கேஸ் உற்பத்தி பண்ண முடியல. அதில் வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. ஒரு 20-25% அதிகப்படுத்தியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆனால் கத்தாரில் இருந்து வருவது போனதுங்கிறது வந்து இந்தியாவுக்கு ஒரு பெரிய இடி தான். இந்த நிலையில் லைவ் மினிட்ல ஒரு செய்தி வந்திருக்கு. ஈரான் என்ன பண்ணியிருக்குன்னா, ஹார்மூஸ் நீரிணைப்பு வழியாக ஒரு 5 நாடுகள், எங்களுடைய நட்பு நாடுகள் அப்படின்னு ஈரான் சொல்லுது. இந்தியா, சைனா, ரஷ்யா, ஈராக், பாகிஸ்தான். இந்த 5 நாடுகளும் கப்பல் போக்குவரத்தை செய்யலாம், நாங்கள் அவங்கள தாக்க மாட்டோம், ஆனால் மற்ற அனைவருக்கும் இதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னே சொல்லியிருக்காங்க. ஈரான் ஃபாரின் மினிஸ்டர் அப்பாஸ் அரக்ச்சி என்ன சொல்கிறாருன்னா வந்து, இந்த 5 செலக்ட் கண்ட்ரீஸ்க்கு மட்டும்தான் அப்ரூவல் கொடுத்துருக்கோம், மற்றவர்களுக்கு கிடையாது அப்படிங்கிறாரு. அது ஃப்ரெண்ட்லி நேஷன்ஸ் அப்படிங்கிற வார்த்தையில் அவர் சொல்கிறாரு. சைனா, ரஷ்யா, இந்தியா, ஈராக், பாகிஸ்தான். இதில் ஈராக் அங்கே என்ன பண்ணுது அப்படின்னு தெரியல. பட் ஈராக் அவர் வந்து நட்பு நாடாக நினைத்திருப்பது சந்தோஷம். இதனால் நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்ப்போம். ஒரு விஷயம், நமக்கு வந்து கச்சா எண்ணெயுடைய விலை அதிகரிச்சிருக்கிறது நமக்கு நஷ்டம், பிரச்சனை தான் அது. கத்தார் அவங்களுடைய எரிவாயு ஃபீல்டை க்ளோஸ் பண்ணியிருக்கிறது நமக்கு நஷ்டம். ஏன்னா நம்ம வந்து காசு கொடுக்கறதுக்கு தயாராக இருந்தாலும், ஹார்முஸ் நீரிணைப்பு திறந்திருந்தாலும் அந்த பக்கமாக கத்தாருடைய கேஸ் நமக்கு வராது. ஏன்னா அவங்க ஃபீல்டையே மூடிட்டாங்க. ஆனால் வேறு சிலரிடமிருந்து நாம் எண்ணெய் வாங்கினால் அதை இந்த வழியாக எடுத்துக்கொண்டு வருவதில் நமக்கு பெரிய பிரச்சனை இருக்காது. இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு கடந்த 3 வாரங்களாக, இந்த கடந்த 3 வாரத்திலேயே 3-4 கப்பல்கள் இந்தியாவுக்கு வந்து விட்டன. அவங்க கொஞ்சம் சரப்டிஷியஸாக வந்தாங்க. அதுக்கப்புறமா நம்ம ஈரான் முக்கியமான ஆட்கள்கிட்ட ஃபோனில் பேசினதுக்கு பிறகு, நம்முடைய பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரும் பேசினதுக்கு பிறகு அவங்க ஒரு சில கப்பல்களுக்கு அனுமதி கொடுத்தாங்க. இப்போ பிளாங்கெட் அனுமதி கொடுத்துருக்காங்க. இந்திய கப்பல்கள் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பயன்படுத்தி கொண்டு இந்தியா என்ன பண்ணணும்னா, எவ்வளவு தூரம் நம்ம வந்து கப்பல்களை கொண்டு வர முடியுமோ கொண்டு வரணும். நமக்கு இன்னும் ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது. அந்த சிக்கல் என்னென்னா, இதுக்கு இன்சூரன்ஸ் வாங்குறது. இப்போ கப்பல் வரணும்னா, கப்பலில் பல மில்லியன் டாலர் பெருமானம் உள்ள பொருள் இருக்குன்னா, ஈரானால் மட்டும் இல்லை, வேறு ஏதேனும் பிரச்சனை ஏற்படலாம். அது வரக்கூடிய வழியில் தானாகவே ஏதாவது ஒரு ஆக்சிடெண்ட் ஏற்பட்டு மோதி அது மூழ்கலாம். அப்போ அந்த கப்பலையும் கப்பலில் இருக்கக்கூடிய பொருளையும் யாராவது இன்சூர் பண்ணியிருக்கணும். இன்சூரன்ஸ் நமக்கு கிடைக்கிறதுல கஷ்டம் இருக்கும். அப்போ அதில் ஏதாவது ஒரு சொல்யூஷன் பண்ணால் தான் இந்த கப்பல்கள் இங்கே வர முடியும். அதை நம்ம கருத்தில் கொள்ளணும். மற்ற நாடுகள்லாம் வந்து கடும் கோபத்தில் இருக்காங்க. இப்போ அபுதாபி நேஷனல் ஆயில் கம்பெனி உடைய தலைவர் சுல்தான் அல் ஜாபர் பேசும்பொழுது, இந்த மாதிரி நீங்கள் வந்து எங்கள் நாட்டு கப்பல்கள் எல்லாம் போகாமல் தடை செய்தீங்கன்னா அது வந்து ஒரு எக்கனாமிக் டெரரிசம், பொருளாதார பயங்கரவாதம், இதற்கு நீங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கும், இதுக்கு நிறையா கன்சிக்வன்சஸ் உண்டு அப்படின்னு அவர் வந்து எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது வந்து நிச்சயமாக எண்ணெய் விலை அதிகரிப்பதிலும் கடைசியாக என்னென்னா எல்லா பொருளின் விலை அதிகரிப்பதிலும் வந்து முடியும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அது எதிலெல்லாம் போய் முடியும்னா வந்து உங்களுக்கு வந்து எரிபொருள் விலை ஏறுவது மட்டும் இல்லை, உணவு விலை ஏறும், உரங்களின் விலை ஏறும், மருந்துகளின் விலை ஏறும். இது எல்லாமே எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கு. இருந்தாலும் இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பிறகுதான் வந்து நம்ம மற்றதை பார்க்கணும். நன்றி, வணக்கம். நான் பத்ரி சேஷாத்ரி. இது கிழக்கு நியூஸ்.